என்னுள் சரத்தீவாய் பரவும் என் தமிழே, கண்ணில் உன்னை வைத்து காப்பேன் என்னாலும். வண்ணம் உயிர்த்தெழும் வானமாய் எழுந்தாலும் திண்ணம் ஒருபோதும் ஓடி ஒளி மாட்டேன். மார்பில் வீரம் தாங்குவேன், விடுதலை தீபத்தை உன் வெற்றி காலில் ஏற்றுவேன். முதலில் நான் கற்ற தமிழுக்கும் என்னை பெற்ற அன்னைக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஆறுபடை கட்டி ஆண்ட எம் முப்பாட்டன் முருகனை போல் ஆறுபடை கட்டி தமிழ் இனத்தை வாழ செய்த பெருமாவீரன், ஒப்பற்ற தலைவன், ஈழத்து எல்லாளன், இரண்டாம் கரிகாலன், மேதகவே பிரபாகரன் இருக்கும் திசை நோக்கியும் தமிழ் தேசியம் கடைசி கையிருப்பு தலைவர் பற்ற வைத்த பெருநெருப்பு எமது அண்ணன் செந்தமிழன் சீமான் இருக்கும் திசை நோக்கியும் இந்த தெருமுனை கூட்டத்தை எழுச்சியும் புரட்சியுமாக நடத்தி கொண்டிருக்கும் நாம் தமிழர் உறவுகள் அனைவருக்கும் எனது மாலையேற புரட்சிகர வாழ்த்துக்களும் வணக்கங்களும். அன்பில் சேர்ந்த பெற்றோர்களே, பொதுமக்களே, இந்த நாம் தமிழர் பிள்ளைகள் பேசிக் கொண்டிருப்பதை நீங்கள் வேண்டா வெறுப்பாக காதுகளில் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். சிறிது நேரம் உங்கள் காதுகளை இரவலாக தாருங்கள். இன்னும் சீமானின் புலிகள் உரும காத்துக் கொண்டிருக்கிறது. அன்பில் சேர்ந்த பெற்றோர்களே, இந்த தமிழ்நாட்டில் 2026 அரசியல் தேர்தல் நடக்கவிருக்கின்றது. ஏனைய கட்சிகளோடு நாம் தமிழர் கட்சியும் போடுகின்றன. நாம் தமிழர் கட்சி மற்றும் ஒரு அரசியல் கட்சி இல்ல, அது மாற்று அரசியல் புரட்சி. புரட்சி என்பது என்ன? அறிவில் சேர்ந்த பெற்றோர்களே, புரட்சி என்பது அடிப்படை மாற்றம், அரசியல் மாற்றம், அதிகார மாற்றம். புரட்சி என்பது முற்றிலும் முழுவதுமாக தகர்த்துவிட்டு புதியதோர் தேசத்தை நிறுவுவது. இதுவரை இந்த மண்ணில் தொடங்கப்பட்ட கட்சிகள் திமுகவில் நீதி கட்சியில் இருந்து திக கட்சி, திகாலிருந்து திராவிட கட்சி, திராவிட கட்சியிலிருந்து மறுமலர்ச்சி திராவிட கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட கட்சி, இப்படி உருவாக்கிய கட்சி அல்ல நாம் தமிழர் கட்சி. 2009 1.5 லட்சம் தமிழர்கள் இனப்படுகொலையில் செத்ததுக்கு அப்புறம் பிள்ளைகளுக்கு நடுவே பிரசவித்த கட்சி நாம் தமிழர் கட்சி. அந்த தெம்பும் திராணியோடு நாங்கள் நிற்கிறோம். எல்லாரும் பேசுறாங்க, நாம் தமிழர் கட்சி நீங்க போட்டி போறீங்களே, நீங்க வெல்ல முடியுமா? நீங்க வெறுமனா வாக்கு மட்டும்தான் வாங்குறீங்கன்னு. வரலாற்றில் தோல்விற்ற ஒரு கட்சி வாழ்ந்ததா வளர்ந்ததா சரித்திரம் இல்ல. நாங்க 1.1 விழுக்காடுல இருந்து 4 விழுக்காடு, 4ல இருந்து 7, 7ல இருந்து இப்ப 8.2 விழுக்காடு எடுத்து ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவராக கொண்டு தடை செய்யப்பட்ட புலிக்கொடியை நாங்கள் ஏந்தி கைகளில் ஏந்தி நாங்கள் இன்று தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சியாக உருவெடுத்து நிற்கிறோம். அன்பு சேர்ந்த பெற்றோர்களே, வரும் சட்டமன்ற தேர்தலில் எங்கள் அண்ணன் அவர்கள் சுரேஷ்குமார் அவர்கள் களம் காண்க இருக்கிறார்கள். நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு வேட்பாளர் மிகவும் நேர்த்தியான வேட்பாளர், இயற்கை சூழலை விரும்பக்கூடியவர், அனைத்து போராட்டங்களையும் முன்னெடுக்கக்கூடியவர்கள். நாம் தமிழர் கட்சி பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதை தமிழக வெற்றி கழகத்துக்கு முன்னோடியாக உணர்த்தியவர்கள் நாங்களே. நாங்கள் தான் புழுக்கும் பூச்சிக்கும் வண்டுக்கும் காக்கைக்கும் குருவிக்குமான அனைத்து அரசியலையும் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இயற்கை நேசிக்கும் ஒரு கட்சி உண்டு என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான். இதே சேலம் மாவட்டத்தில் ஊத்துமலையில் நம்மளது மலையை நெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதனை திராவிட அமைச்சர்கள் மற்றும் ஆட்சியாளருக்கு தெரியாமையா இருக்கிறது? தெரியும். தெரிந்தும் கமிஷன் வாங்கிக் கொண்டு மலையை நெருக்கிக் கொண்டு இருக்கிறார்கள். ஒருபுறம் இதை கண்டும் காணாமல் ஆட்சியை செய்து கொண்டு வருகிறார்கள். இங்க நாம் தமிழர் கட்சி எடுத்த போராட்டங்கள் எத்தனையோ ஏராளம் இருக்கிறது. 8 வழிச்சாலை முதலாக அண்ணன் இங்கே தான் பேசி தடையை நீக்கி கைதாகி இருக்கிறார். 8 வழிச்சாலையை நாங்க நிப்பாட்டணும். அடுத்தது டால்மியா போர்டு, அது விரிவாக்கம் பண்றதுக்கு இங்க நிலம் கையகப்படுத்த போது அந்த மக்களை சந்தித்து இது எடுக்க விடாம பண்ணதுல பெரும்பங்கு நாம் தமிழர் கட்சிக்கு உண்டு. இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கிற எல்லா போராட்டமும் வெற்றியில் தான் போய் நிற்குது. கண்டிப்பா நாங்க தோல்வி விடல. விளைவில எழுவோம், விதையா எழுவோம். நாம் தமிழர். தமிழ் தாய் வாழ்க, தலைவன் பிரபாகரன் வாழ்க, தமிழரின் தாகம், தமிழீழ தாயகம்.